தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. தூய்மை மிகு ஒவ்வொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கடவுள் 3 ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக நமக்கு பிரசன்னமாக இருக்கின்றார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கடவுளுடைய பெருவிழாவை பெந்தகோஸ்து பெருவிழாவை அடுத்த ஞாயிறு நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே ஒவ்வொரு கடவுள் நமது மத்திய பிரசனமாக இருக்கின்றார். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒவ்வொரு கடவுளுடைய திருநாமத்தினால் நாம் செய்கின்றோம். அவரே நமக்கு எல்லா ஆற்றும் சக்தி உடையவராக இருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலி நாம் வருகிறோம். சிறப்பாக திருப்பலிலே நம்முடைய கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு இறைவன் நம்மை முழுமையாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு இறைவனுடைய பிரசனம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தந்தை விரும்பட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியாக புனிதமடையாய் வானத்தவர்களை சகோதர சகோதரிகளை நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமத இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு கழித்து செல்வாராக. ஆமென். Cristo
ஆண்டவரே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையாக நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவரு கடவுளின் மாட்சி அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் எனவும் ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருளீராக. ஒவ்வாடு துயாவியாரின் ஒன்றுக்கு நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து
சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினங்கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்த்தி வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உன் பெயர் வாழ்த்துவதற்கு உரியது. பல்லவி. புகழப்பெறவும் ஏற்றி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொலியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பல்லவி. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் வானத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பல்லவி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை முத்துக்கள் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு
அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 முதல் 17 முடியும். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைப்பாடு பெறுவதற்கு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோம் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்து அறிவிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், கலக்கங்கள், கலவரங்கள், ஒரு நிம்மதியற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள். சொத்துக்கள் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது, பட்டம் இருக்கின்றது. ஆனால் மனிதனால் ஒரு அமைதியான சூழலில் வாழ முடியவில்லை. வீட்டிற்கு வந்தாலும் சரி, வெளியிலே சென்றாலும் சரி, அலுவலக பணியை சென்றாலும் சரி, தன்னை பணித்தளத்திற்கு சென்றாலும் சரி, அவனால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். இவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அறிஞர்கள் அருமையாக சொல்லுகிறார்கள். அங்கே கோட்டின் பொறாமைகள் இருப்பதனால் மனிதனால் நிம்மதியாக இருக்க முடியும். குடும்பத்திலே தாய் தந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை, பிரிவினை ஆட்கொண்டிருக்கிறது. அலுவலகத்தில் நாம் பணி செய்தாலும் அங்கே இருக்கிற மத்தியிலே ஒற்றுமை இல்லை, விட்டுக் கொடுக்கிற தன்மை இல்லை. ஆகவே அங்கே போட்டி பொறாமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிளவு என்பது நமது மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் சான்றாக சொல்லுகிறோம். எங்கெல்லாம் பிளவு இருக்கின்றதோ அங்கே போராட்டம் இருக்கும். எங்கெல்லாம் தீய சக்தி இருக்கின்றதோ அங்கே பிரிவினை இருக்கும். இவற்றிற்கு முன் அடையாளமாக, முன் உதாரணமாகத்தான் நம்முடைய மூவரு கடவுளுடைய திருவிழா நமக்கு வெளிப்படுது. தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரும் ஒரே நாளும், ஒரே வல்லமை, ஒரே சித்தம், ஒரே தேவ சிந்தனை இவைகளோடு செயல்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தியானிக்கிறோம். ஒரே கடவுளாக நமக்கு மத்தியில் வீற்றிருக்கிறார். ஆகவே இவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த பாடம் என்னவென்றால், இந்த ஒற்றுமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஒற்றுமை எங்கே இருக்கின்றதோ அங்கே மூவர் இறைவனுடைய பிரசனம் இருக்கிறது. விட்டுக் கொடுக்கின்ற தன்மை எங்கே இருக்கிறதோ மூவர் இறைவன் பிரசனமாக இருக்கின்றார். மூவர் இறைவனுடைய நாமத்தினால் நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டது. இன்றைய நாளிலே நாம் எந்த காரியத்தை செய்தால் மூவர் இறைவனுடைய நாமத்தினால் அதை நாம் துவங்குகின்றோம். ஆகவே எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் முடிக்கும் பொழுதும் மூவரு கடவுளுடைய திரு நாமத்தினால் முடிக்கின்றோம். ஆகவே அது வல்லமை பெற்றதாக நாம் திருமழுக்கு பெறும் பொழுதும் தந்தை, மகன், தூய ஆவியின் பேரால் நான் உன்னை கழுவுகின்றேன் என்று குருவானவர் அச்சிப்பு செபத்தை சொல்லுகின்றார். திருத்துதல் பணி நூல்களில் நாம் பார்க்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமழுக்கு கொடுத்தார்கள். ஆக இந்த மூன்று ஆட்களும் ஒரே கடவுளாக ஒரே சிந்தனையில் செயலாக்கம் செய்யும் பொழுது அது வல்லமை, ஆசீர்வாதத்தின், கிருபையின் நாளாகவும் ஆரம்பித்தது. ஆகவேதான் நம்முடைய பெற்றோர்களும் மூதாதையர்களும் சொல்லுகின்றது, எழுந்த உடனே முதலில் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமீன் என்கின்ற
சிலுவை அடையாளத்தை வரைந்து உங்களுடைய படுக்கையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்வார். அதே சமயத்தில் படுக்கைக்கு செல்லும் பொழுது தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஆமேன் என்கின்ற சிலுவை அடையாளத்தை வரைந்து அதை இரவை ஒப்புக் கொடுத்து நீ தூக்கத்திற்கு செல்லும் பொழுது நன்றாக உறங்குகின்றவன். ஆக ஒவ்வொரு காரியம் நாம் ஆரம்பிக்கும் பொழுதும் அதை முடிவுக்கு செய்விக்கும் பொழுதும் இந்த மூவர் கடவுளுடைய திருநாமத்தில் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் வல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு தாயானவர் சென்ற வருடம் என்னை சந்தித்தார். படிப்பறிவற்றவர், ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த சாதாரண கூலி தொழிலாளி செய்கிறார். எந்தவித ஒரு அறிவும் இல்லாத அவர் அருமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாட்டி, உங்களுக்கு என்ன ஜெபம் தெரியும் என்று கேட்டபோது அவர் சொன்னது, எனக்கு ஒரே ஒரு ஜெபம் தெரியும், பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஆமீன். இந்த சிறு அடையாளம் வரைவது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எது தெரியாது சொன்னேன். அதுதான் எனக்கு வாழ்வு கொடுக்கின்றது, அதுதான் எனக்கு வல்லமை கொடுக்கும். இந்த நாள் வரை என்று 88 வயது ஆகின்றது. இந்த நாள் வரை நான் நடந்து கொண்டிருக்கின்றேன், நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஆரோக்கியமான வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த தந்தை மகன் தூய் ஆவியார் என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. இதை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அந்த மூவர் இறைவன் நமது குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பொழிவார், நமது உள்ளங்களில் பொழிவார். நம் உள்ளங்களில் இருக்கின்ற அந்த பிரிவினை சக்தியை அகற்றுகின்றவராக இருக்கிறார். எப்போதெல்லாம் பிரிவினை சக்தி நம்மை ஆட்கொள்ளுகின்றதோ நாம் மூவர் இறைவனுடைய பிரசனத்திலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவு, இழுக்கேடுகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு நாமத்தினால் திருமுழுக்கு பெற்று நாம் ஒவ்வொருவரும் அந்த மூவருடைய தெய்வீக பிரசனத்தில் நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கிருபையோடு ஆசீர்வதிப்பார் என்ற உணர்வோடு வரிவுடன் கண்களை முடிச்சிருக்கிறோம். அற்புதையும் நிறைவா இந்த கிருபை நேரத்தில், இந்த ஆசீர்வாத நேரத்தில் மூவரையருடைய திருநாமத்தை உச்சரித்து இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற வேண்டும். இது ஒரு ஒற்றுமையின் விழா என்பதை எங்களுக்கு விட்டு செல்கிறேன். எங்களை படைத்து ஆட்கொண்டு எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் மனித பலவீனம் எங்களை வேறு திசைக்கு அழைத்து செல்லை. ஆக எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, நான் பணி செய்கின்றதில் ஒற்றுமை இல்லை. இயேசுவே எங்களுக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மையை தாரும், ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்மையை தாரும். ஆகவே தான் இந்த நாளில் இந்த உலகமே பெரிய போராட்டம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. இது பிரிவினையின் சக்தி என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அந்த பிரிவினையின் சக்தி இந்த உலகம் விட்டு அகல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பிரிவோடு எழுதுப்பார்கள். இயேசுவே எங்கள் மீது இறங்குவார், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்குவார், எங்கள் நாட்டின் மீது இறங்குவார். மூவர் இறைவா, எங்கள் நாட்டின் மீது ஒரு தெய்வீக பிரசனம் இறங்குவதாக. மூவர் இறைவா, எங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றி எழுதலைவார். நாங்கள் சந்திக்கின்ற இந்த போராட்டத்தில் எங்கள் விடுதலை தான். இயேசுவே, தந்தை மகன் தூய் ஆவியின் பேரும் ஒன்றாக இருக்கின்றவரை எங்களை ஆட்கொண்டு எங்களை என்றும் வழிநடத்துவதை திருவோடு கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆமென். எழுந்திருப்போம். Thank you.
மூவரே இறைவன் நமது மத்தியிலே பிரசனமாக இருக்கின்றார் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடும் நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்பிச் செலுத்தோம். அன்பே ஒருவான இறைவா, இந்த ஆசீர்வாத நேரத்தில் உலக திரு அவையை திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். திருவை ஆண்டு வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் உமது நீதியின் கதிர்களை பொழிந்து ஆசீர்வாதத்தால் அவர்களை வழிநடத்த ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். கருணை கடலாகிய கடவுளை எங்கள் பையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக்கொண்டது ஜெபிக்கின்றோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக்கொண்டது ஜெபிக்கின்றோம். இந்த குடும்பங்களில் மூவரை இறைவனுடைய தெய்வீக பிரசனம் ஏற்றுகிறது. இந்த குடும்பங்களில் ஒற்றுமையும் அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்து தெய்வீக பிரசனத்தில் பயன்படுத்த ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். அன்பை உருவாக இறைவா, இந்த நாளில் உலகம் சந்திக்கின்ற இந்த போராட்டத்திலிருந்து உலகத்தை விடுதலை கொடுக்க கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு இறைவா, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை விடுதலை கொடுத்து இந்த தெய்வீக பிரசனத்தில் இந்த உலகம் ஒன்றாக வழிநடக்க வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். அன்பே உறவான இறைவா, துன்பப்படுவதற்காக ஜெபிக்கின்றோம். முதிர்ந்த வயதில் இருப்பவரை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல தினத்தினையும் பக்தியும் ஆன்மீக பலத்தை கொடுத்து வழிநடத்த ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நம்பிக்கையோடு சொல்லிட்டு எளிய மன்றாட்டுகளை ஏற்றி எங்களுக்கு வேண்டிய கிருபையை படித்து ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருள்வீராக. இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மீது எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடு தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீர் வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதை உமகனை குறித்து தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையிலும் தனித்தன்மையும் இறையியல்மையில் ஒரு தன்மையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகமையாகவே கொடுத்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிடலுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இருவருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சிடலுக்கு அளித்தவர்க்குரியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்று மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பின பேச்சு பெற்ற நாம் புனித சொல்வோம். எங்கள் தந்தையே, மது பெயர் போற்ற பிறகு மது ஆட்சி வருக, மது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மன்னரையிலும் எங்கள் அன்றாட எடுத்தால் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நரகவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமா நாங்கள் தினம் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூர்களுக்கும் வழித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருப்பீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்களை போக்கின்றனர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேரு காயங்களுக்கும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூயமும் ஒரு கடவுள் தன்மை பாகுபாடற்ற ஒற்றுமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாட்கள் கொண்டு திருமணம் எங்களுக்கு உடலுள்ள நன்மை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியம் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. ஆவியாருக்கு மாற்றி
தந்தை மகன் தூய ஆவியார்